தேசமும் சரியில்லை, அவன் வளர்ந்த இடமும் சரியில்லை. ஆனா சாமுவேல் எப்படி இருந்தான்? பணிவிடைக்காரனாய், கர்த்தருக்கு பிரியமானவனாய். ஒரு நாள் என் குடும்பம் சரியில்லை, என் தெரு சரியில்லை, என் ஊர் சரியில்லை, அதெல்லாம் சரியா இருந்த ஆட தெரியாதவனுக்கு தெரு கோணையா. எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும். நான் வேலை செய்யற இடமே சரியில்லை, சுற்றிலும் பயங்கர போராட்டம், அதன் மத்தியில நீங்க நிற்க முடியும். சாமுவேல் ஒரு நாள் கனப்படுத்தப்பட்டானா? சாமுவேலை கர்த்தர் மேன்மைப்படுத்தினாரா? ஒரு நாள் அந்த தேசத்துக்கே அவனை ஆசீர்வாதமா மாத்தினாரா? ராஜாக்களை ஏற்படுத்துகிற, அபிஷேகம் பண்ணுகிறவனாய் மாற்றினாரா? தீர்க்கதரிசியாய், நியாயாதிபதியாய் இருந்தானா? சில ராஜாக்களாக மட்டும்தான் இருந்தாங்க, சில தீர்க்கதரிசிகளா மட்டும்தான் இருந்தாங்க, சில நியாயாதிபதிகளா மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா மூன்றையும் இணைத்து செய்தவன் சாமுவேல். இன்னைக்கு சொல்றேன், பணிவிடை ஆவியை மட்டும் விட்டுறாதீங்க. கொஞ்சம் பெரிய ஆள் ஆனோன்னு, கொஞ்சம் வசதி வந்த உடனே, கொஞ்சம் உயர்வு வந்த உடனே ஒரு மாதிரி கெத்தா நினைக்காதீங்க. பணிவிடையின் ஆவி நமக்குள் இருப்பதாக.